மற்றும் தமிழ்துறை தலைவர் சுதர்சன் கலை அறிவியல் கல்லூரி பெருமாநாடு புதுக்கோட்டை நமது முத்தழகன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற மிகவும் அன்புடன் அழைக்கிறோம். கரும்பு தந்த தீஞ்சாராய் கனிதந்த நெடுஞ்சுளையாய் கவின்சை முல்லை அரும்பு தந்த வெண்ணகையாய் அணிதந்த செல்லவரை வழங்கி தொடங்குகிறேன். ஏடகம் நடத்தும் ஞாயிறு ஒன்றத்தினுடைய 89வது நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற இயற்கை உழவர் திரு அன்புச்செல்வன் அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து சிறப்பிக்க வேண்டும் என்று கருதிய என் இனிய நண்பர் வரலாற்று ஆய்வாளரும் மீண்டும் வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற மீண்டும் வரலாற்றை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிற தலை சிறந்த ஆய்வாளரும் என் இனிய வகுப்பு தோழருமான முனைவர் மணிமாறன் அவர்களுக்கு என் நெஞ்சல் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளேன். வரவேற்புரை வழங்கிய திருமதி மு. அகிலாண்டீஸ்வரி அவர்களுக்கும் நன்றி உரை நவழ இருக்கிற திரு கணேசன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை முத்தாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற கவிஞர் சுஜாதா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற முதலில் நான் நேரில் பார்த்து கொண்டிருக்கிற என் முகநூல் நண்பர் கரந்தை ஜெயக்குமார் அவர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நம்முடைய தலைமை ஏற்றிருக்கிற இயற்கை உழவர் திரு அன்புச்செல்வன் அவர்கள் எனக்கு வேறு மாதிரியெல்லாம் பேச தெரியாது, எங்கள் தமிழில் தான் நாங்கள் பேசுவோம் என்று சொன்னார்கள். உண்மை அதுதான். எல்லோரும் நாம் மேடை தமிழ் என்று வருகிற போது என்ன செய்கிறோம்னா கொஞ்சம் செட்டிங் பண்ணி பேசுவோம், இதான் உண்மை. ஆனால் இயற்கையாக யார் உள்ளன்போடும் யார் எந்த பாசாங்கு மற்றவர்கள் இயற்கையாக இயல்பாக பேசுவார். நம்மாழ்வார்கள் பேசுகிற போது எந்த விதமான என்ன இருக்காதுன்னா எந்த விதமான செட்டிங் இருக்காது. இதான் உண்மை, இதுதான் மனசு, இதுதான் நம்ம வீட்டில் அப்படிதானே பேசுகிறோம், அதுதான் உண்மையானது. நாம் வேறு ஒரு இடத்துக்கு என்ன பண்ணிட்டோம்னா நம்மளை மாற்றி வேறு விதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அவர்கள் இந்த இயற்கை விவசாயத்தை மீட்டெடுப்பதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்தவரை என் தந்தையார் ஒரு காலத்தில் மிகப்பெரிய வியாபாரம், பெரிய வணிகர். அவருடைய கடைசி காலங்கள் சற்றே 50 அவர் வாழ்ந்த மீதம் இருக்கிற 35 ஆண்டுகள் அவர் பெரும் உலகம். இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், அவர் சொல்கிற போதெல்லாம் சொல்வார், நாங்கள் இயற்கையை மறந்து வேறு இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்வார். ஒரு 80களில் அவரே சொல்வார், முற்றிலுமாக எங்கள் இயற்கை விவசாயம் அழிந்துபட்டது அப்படின்னு சொல்வார். ஆனால் நல்லா இப்போ தெரியுது எங்களுக்கு, நாங்கள் எங்கள் வயல்லாம் வெறும் கருவேல மரங்கள் நிறைந்து பால்பட்டு போய்விட்டன என்று. நான் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உழவர்களை எப்படி பாதுகாத்தார்கள் என்பதை சென்ற நூற்றாண்டுகளிலிருந்து ஒரு 1000 ஆண்டுகால நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அதற்கும் நாம் கொஞ்சம் என்ன வரனா, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வரலாற்றில் புதுக்கோட்டை. நான் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு பார்த்தா, தமிழக வரலாற்றுக்கு புதுக்கோட்டை தந்த ஒளி என்ன, இதான் நம்ம பார்க்கணும். இப்போ தஞ்சை இருக்கிறது ஒரு பெரிய மரபு இருக்கிறது. 1000 ஆண்டு காலத்தில் கட்டடக்கலை என்று வந்தால் தஞ்சை பெரிய கோயிலை விட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, மீள முடியாது. உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல, உலக வரலாற்றில் 1000 ஆண்டுகளை தொகுத்தார். அந்த 1000 ஆண்டுகளை தொகுத்த போது உலக நாடு ஒரு பக்கம்தான், ஒரே ஒரு பக்கம்தான். இந்த டிகே என்கிற நிறுவனம் மில்லினியம் இயர் பை இயர் அப்படின்னு போட்டாங்க ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல உலகத்தில் நடந்த எல்லா நாட்களையும் மிக சிறப்பான செய்தி அப்படின்னு போடும்போது
தமிழ்நாட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முன் வருகிற போது கரெக்டா ஒன்னே தான் இருக்கிறாரு. ராஜராஜா வில் அட் தஞ்சாவூர் த பிக் டெம்பிள். அவ்வளவுதான் வரி, அதுக்கு மேலே இருக்கு. இவ்வளவுதான் இருக்கும். உலக வரலாற்றில் நம்ம பார்க்கிற போது இவ்வளவுதான் கிடைக்கும். நாம் தனிப்பட்ட வரலாறு என்று கொடுக்கிற போது நிறைய இருக்கும். நாங்கள் எங்கள் புதுக்கோட்டை இந்த கடந்த கால நிகழ்ச்சியில் எது வரைக்கும் சென்றிருக்கிறோம். நான் இப்போது எங்கிருந்து ஆரம்பிக்க போறேன்னா, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னிருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன் உள்ள காலங்கள் நமக்கு எப்போது எழுத்துச்சான்று கிடைத்ததோ அந்த காலத்தை நாம் வரலாற்று காலம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்னு. எழுத்துச்சான்றுகளே கிடைக்காத காலத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ரீஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்னு பேர். வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்கள் அப்படின்னு பேர். தமிழகத்தில் நமக்கு என்ன சரியா எழுதப்படலைன்னா, வரலாறு சரியாக எழுதப்படவில்லை. இன்னும் சரியாக சொன்னால் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் சரியாக எழுதப்படவில்லை. நாம் இப்போது கீழடி என்று நாம் சொன்னாலும் ஆய்வறிக்கை வெளியிட முடியாத சூழலில் தான் இருக்கும். இன்றும் அந்த கிடைத்திருக்கிற ஆவணங்கள் கொண்டு நம்மால் என்ன பண்ண முடியலன்னா, முழுமையான வரலாறுகளை ஆய்ந்தெடுக்கிற இடத்திற்கும் நாம் வரவில்லை. நாம் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறோம். இதுதான் உண்மை. இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொன்னா, நம்ம தெரியுங்க, நம்மகிட்ட பாடம் நடத்துற வாத்தியா இருக்காங்க, அவங்களுக்கு கூட ஒரு உண்மை என்ன தெரியாதுன்னா, இரும்பின் தொன்மை எவ்வளவு இடத்துக்கு நாம் போயிருக்கிறோம் என்கிற செய்தி நிறைய வரலாற்று ஆசிரியர்களுக்கே தெரியல. இது சரியா சொன்னா வரலாற்று பேராசிரியர்களுக்கே இது என்ன சிறப்புன்னு தெரியல. இதான் நமக்கு என்னன்னா, சும்மா அந்த புத்தகத்தை எடுத்து இப்படி படிச்சுட்டு போறதே உள்ள இருக்கிற இன்றைய ட்ரெண்ட் என்ன, இன்னைக்கு என்ன, நாம் இரும்பின் தொன்மை எவ்வளவு காலத்துக்கு போய்விட்டோம், உலகத்திற்கு முதலில் இரும்பை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் என்பதை அறிவியல் பூர்வமாக நாம் நிரூபித்திருக்கிறோம். இது இன்னும் என்ன செய்யப்படும்னா, பாட புத்தகத்தில் வந்தாதான் நம்ம வாத்தியார் என்ன பண்ணுவாரு, பயல்களை சொல்லி கொடுப்பார். இது வெறும் கேடு. என்னோட படிக்கிற தமிழ் பேராசிரியர் 8 பேருக்கு இது என்னன்னே தெரியுது. அப்ப எப்படி இருக்கும்? தமிழராகி நம்ம பெருமையை பற்றி சொல்வது வெறுமா இருக்கு. அப்படிதான் சங்க காலத்தில் வாழ்ந்த பழைய புலவர்களுடைய பெயர்களும் அவர்கள் ஊர்களும் நமக்கு கிடைக்கின்றன. உதாரணமாக சில இடங்கள், சில ஊர்கள் அழைச்சிப்போம். கோனாட்டு எரிச்சொல்லூர் மாடலன் மதுரை குமரனார் என்கிற ஒரு புலவர் சங்க காலத்தில் இருக்கிறார். இவர் எந்த ஊர் என்பது வரலாற்றில் யாருக்கும் தெளிவு பெற முடியவில்லை. ராகவ ஐயங்கார் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், புதுக்கோட்டைக்கு அருகில் இருக்கிற அறந்தாங்கிக்கு பக்கத்தில் இருக்கிற எரிச்சி என்கிற ஊர் தான் முன்னாடி இருந்த மாடல் மதுரை குமரனார் பிறந்த ஊராகிய எரிச்சலூர் என்று அவர்கள் எழுதிவிட்டார்கள். அவர்களுடைய காலம் 1935. கல்வெட்டுகள் மூலம் அதை நிரூபிக்க முடியவில்லை. ஆனால் 2013ஆம் ஆண்டு எங்கள் குழுவை சார்ந்த நண்பர் ஒருவர் இலுப்பூருக்கு அருகில் இருக்கிற ஒரு கல்வெட்டை கண்டுபிடித்த போது, கோனாடு என்பது அந்த பகுதி என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அறந்தாங்கி கோனாட்டில் வர. அப்ப எரிச்சலூர் என்கிற ஊர் அங்க இருக்க கோயில் கல்வெட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போதுதான் நமக்கு என்ன தெரியுதுன்னா, எரிச்சலூர் என்பது இலுப்பூருக்கு அருகில் இருந்த ஊர் என்பது இப்போதான் வரலாற்றில் தெரியும். எரிச்சலூர். அதே மாதிரி பார்த்தா ஒல்லையூர் என்கிற ஊர் இருக்கு. ஒல்லையூர் என்கிற ஊர் பெரிய விஷயம். என்ன சிறப்புனா, ஒல்லையூர் வந்த பூதபாண்டியன் என்கிற மன்னன் இருக்கிறான். அவனுடைய மனைவி இருக்கிறார்கள். அவன் இறந்த போது அவர்கள் உடன்கட்டை இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த ஊர் எது தெரியாது. ஆனால் முதலில் ஒளியமங்கலம் என்று இன்று வழங்குகிற ஊரினுடைய கல்வெட்டில் தான் முதல் செய்தி தெரிகிறது. ஒல்லையூர் என்பது ஒளியமங்கலம் என்று அந்த கோயில் கல்வெட்டில் ஒல்லையூரான ஒளியமங்கலம் என்கிற ஒரு வரிதான் தமிழக ஒரு காலத்தில் பாண்டியர்கள் வெற்றி கொள்ளக்கூடிய பெரிய இடமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு அது ஒரு சின்ன சிற்று, ரொம்ப சின்ன சிற்று. பிந்தி போனால் ஒரு 200 குடும்பங்கள் உள்ள ஒரு சின்ன ஊர் தான். ஆனால் ஒரு காலத்தில் பாண்டியர்கள் வெற்றி பெற வேண்டிய பெரிய ஊராக. அதே மாதிரி பட்டினப்பாலை என்கிற ஒரு நூல், அதை எழுதியவர் பெயர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 2 வரலாற்று ஆசிரியர்கள் சும்மா அனுமானத்தின் அடிப்படையில், ஒருவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். உங்களுக்கு அவரை யாருக்கு தெளிவுபடைய அப்படின்னா,
வஉசியினுடைய கப்பல் கம்பெனியினுடைய மேனேஜராக இருந்தவர். முதலில் இந்திய எதிர்ப்புக்கு அறிக்கை விட்டு முதல் கழகத் தலைவராக நின்ற நாவலர் சோமசுந்தர பாரதியார் ஒருவரும் விடுதலை போராட்ட வீரர். இன்னொரு பக்கம் மிகப்பெரிய தவறு அவர் தான் ஒரு கூட சொல்றார். அதுக்கு நிறுவனம். அடுத்து வரலாற்று ஆசிரியரான ராசமாணிக்கனார் அவர்கள் செங்கல்பட்டுக்கு இருக்கிற ஒரு இடத்த சொன்னார். ஆனா இதெல்லாம் என்னன்னா வெறும் அனுமானங்கள் மட்டுமே. புதுக்கோட்டையில் தரிகொண்டாயனார் என்கிற கோயில் இருக்கிற ஒரு செப்பேட்டை நானும் என்னுடைய நண்பனும் ஜாகிரசிங் என்கிற நண்பனும் அந்த கோயிலுக்காரர்களுடைய பேரன் என்னுடைய வகுப்பு தோழர் 84 அந்த சுவடியை நாங்கள் முழுவதாக படித்தோம். படிக்கிற போது சுனாமி தடவை படித்த போது அதில் தான் வருது கடியலூரான கடியாவட்டி என்று. வேற எங்கேயும் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. அந்த கடியாவட்டி என்கிற ஊர் தான் தமிழகத்தில் இருக்கிற பலருக்கும் மஞ்சள் காவாலைக்கு மருந்து கொடுக்கிற புகழ் பெற்ற ஊர். இப்ப கடியலூர் ஒருத்தர் கண்டனா பட்டினப்பாளையை பாடினார் செய்தி கிடைக்கிறார். அந்த பட்டினப்பாளைக்கு 16,100,000 பொன் கொடுத்தான் என்ற செய்தி நமக்கு கிடைக்கும். நமக்கு தெரியும். ஆனால் அந்த 16,100 பொன் கரிகால் திருவிழத்தான் கொடுத்தான் என்பதை விட அவருக்கு ஒரு 16 கால் மண்டபம் ஒன்று கட்டி கொடுத்தான் என்கிற செய்தி நமக்கு எங்கே கிடைக்குதுன்னா, சுந்தரபாண்டியன் 13ஆம் நூற்றாண்டில் சோழ நாடு முழுவதையும் வெற்றி கொண்டு இங்கு இருக்கிற எல்லா இடங்களையும் தரைமட்டமாக்கிவிட்டு அந்த வெற்றி செய்தியை கொண்டு போய் திருவள்ளரை கல்வெட்டில் பதிவு செய்தார். அந்த கல்வெட்டில் தான் எல்லாவற்றையும் அழித்தேன், பட்டினப்பாலை பாடிய கரிகளூர் ஊத்தனாருக்கு கொடுத்த 16 கால் மண்டபத்தை நீங்களாக. இதான் நமக்கு செய்தி. நமக்கு என்ன சார்ந்து கேட்பாங்கன்னா, பல சமயம் செப்பேட கூட வரலாறு ஏற்றுக்காது, ஆனால் கல்வெட்டு செய்தி ஏற்றுக்கொள்வார். நாம் சொல்ற எல்லாமே நமக்கு எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம்னா, நம் வரலாறு மிக தொன்மையான இனம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இதை உலக அளவில் எனக்கு தெரிஞ்சு நம்ம வில்டூரண்டோ டாயின்பியோ போன்ற மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் தமிழர்கள் ஒரு மூத்த இனம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் உண்மை. நாம் பேச முடியுமே ஒழிய உலக அரங்கில் நாம் இப்போதுதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக நிரூபிக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு 2 காரணம். ஒன்று, என்னோட டூர் வந்தாங்க சார். அவங்க நான் இங்க இருக்க கோயிலெல்லாம் சுற்றி காட்டினேன். அவங்க கேட்டுட்டு ஒன்று கேட்டாங்க, நீங்க சங்க இலக்கியம் சொல்றீங்களே, அங்க இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பழைய கட்டடம் இருக்கான்னு கேட்டாங்க. நாங்க இல்லைன்னா இப்பதான் நமக்கு கொஞ்சம் தெளிவடைந்திருக்கு. சாலுவன் குப்பம், மகாபலிபுரத்தில் இருக்கிற சாலுவன் குப்பம் அகழாய்வு செய்த போது சுனாமியின் போது நமக்கு யதார்த்தமா தெரிய வந்துச்சு. இப்பதான் தமிழ்நாட்டின் முதல் முருகன் கோயில் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், சாலுவன் குப்பத்தில் இருக்கிறது. இப்போது நிரூபித்தாங்க. இதையும் எடுத்துக்க மாட்டாங்க, அது ஒரு சான்று இருக்கு. அதை நம்ம எப்படின்னா, அங்க இருக்கிற செங்கல்களை எடுத்து ஆர்கனோபாஸ்பரஸ் மெத்தடில் இதனுடைய காரணம் எது என்று நாம் சொன்னால்தான் உலகம் நம்மை தெரிவிப்பார். எங்கள் புதுக்கோட்டையில் இருக்கிற பொற்பனை கோட்டை சங்ககால கோட்டை என்று பேச்சு மூலம் சொல்லிட்டு இருக்கோம். உண்மையை சொல்றேன், ஆய்வு செய்தவர்கள் பலர் எங்கள் ஆசிரியர்லாம் இயல்பா சொல்லுவாங்க. என்னுடைய வரலாற்று ஆசிரியர் உலகநாதன் என்கிற சரியா சொன்ன தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் இருக்கிற சுவடிகளை எல்லாம் இண்டெக்ஸ் போட்ட உலகநாத பிள்ளையினுடைய பேரர் TN உலகநாதன் என்கிற, அதான் சரியா சொன்னா புதுக்கோட்டை ராஜாவினுடைய ஆஸ்தான வித்வானுடைய பையன் அண்மையில் இறந்து போன TN உலகநாதன் சொல்வார். இங்கே கூட்டிட்டு போயிட்டு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் இவ்வளவு பெரிய செங்கல் இருக்கு, இது சங்க கால கோட்டை அப்படின்னு சொல்ல முடிஞ்ச ஒழிய இன்றைக்கு செய்யப்பட்ட அகலாய்வு அப்ப நமக்கு அகலாய்வு நிறைய தேவை. நாம் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு சற்றே ஒரே கற்கால மனிதன் காலத்திலிருந்து தான் மனிதர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு சாத்தியங்களுக்கு தேவைப்படுது. எங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, குறிக்கொண்டான்பட்டி என்கிற இடத்தில் ஒரே ஒரு கல் ஆயுதம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன் அம்பலத்திடல் என்கிற இடத்துல பழைய கற்கால கருவியோடு கிடைச்சிச்சு. இந்த 2 தான் எங்களுக்கு சான்றா இருக்குது. ஏன் சான்றா இருக்குன்னா, நாங்க இங்க எந்த இடத்தையும் என்ன பண்ணல, அகலாய்வு செய்வதற்கு பொதுமக்கள் யாருக்கும் முடியாது. இது ஆனா இங்க புதுக்கோட்டை ஒரு 5000 ஆண்டுகள் காலமாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு சான்று என்னன்னா, கற்கால கருவிகள் அதிகம் கிடைக்காவிட்டாலும் பாறை ஓவியங்கள், ராக் ஆர்ட் என்று அழைக்கப்படுகிற பாறை ஓவியம் எல்லாருக்கும் திருமயம் தெரியும். திருமயத்தில் ஒரு கோட்டை இருக்குன்னு தெரியும். அந்த கோட்டையை
கட்டபொம்மன் கோட்டை என்று தவறாக சொல்லி வருகிற செய்தி உங்களுக்கு தெரியும். அது கட்டபொம்மன் கோட்டையெல்லாம் இல்லை, அதுக்கான எந்த சுவடும் இல்லை. ஆனால் பொதுமக்கள் வழக்கில் அப்படி சொல்றது மரபு இருக்கிறது. அந்த திருமயம் கோட்டைக்கு போகிறவர்கள் இங்கே கீழே இருக்கிற குடைவரை கோயில் சிவன் குடைவரையும் திருமால் குடைவரையும் பார்ப்போம். ஆனால் அங்கு ஒரு பாறை ஓவியம், கற்கால மனிதர்களுடைய பாறை ஓவியம் இருக்கிறது என்பது யாருக்கு தெரியாது. இனிமே கோட்டைக்கு போனா அங்க ஒரு உருண்டையான பாறை ஒன்று நின்றுட்டு இருக்கும். எப்போவாவது நம்ம மேல உருண்டு விழுந்துடாதா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அந்த பாறையில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு நிற ரெட் ஆக்சைடால் வரையப்பட்ட காவியால் வரையப்பட்ட ஓவியம் இருக்கு. ரொம்ப அழிந்த நிலை இருக்கு. அவங்க தொல்பொருட்துறை கூட அதை என்ன செய்யணும்னா அதை ஏதாவது கண்ணாடி போட்டு அதை வேலி போட்டு அதை பாதுகாக்கணும். அது செய்யல. அவங்க ஒரு மெல்லிய ஓவியம் நல்லா தெரியுது. இந்த ஓவியத்தை இப்போது கண்டுபிடித்தவர் என்கிற செய்தி கல்வித்துறையில் இருக்கிற அருள்முருகன் என்கிற செய்தி பத்திரிகைலாம் வெளிவந்தது. இது இப்ப 2010 வெளியிட்ட செய்தி. ஆனால் உண்மை என்னன்னா அந்த ஓவியம் என்ன என்று தெரியாத போது என்னுடைய நண்பன் இப்போது இல்லை, நிலைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மணிமுத்து என்கிறவன் தான் முதலில் இங்கு ஒரு ஓவியம் இருக்கிறது என்கிற செய்தியை விளக்கொளி என்கிற ஒரு சின்ன பத்திரிகையில் 1984 முதல்ல வெளிப்படுத்தான். அவன் ஆர்டிஸ்ட். ஆனா அவனுக்கு என்ன தெரியாது, இது பெரிய ஹிஸ்டாரிக் ஓவியம் அப்படின்னு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் அப்பதான் கல்லூரியில் சேர்ந்த போது அவனுக்கு வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட ஒரு ஓவியம் என்பது தெரியாது. ஆனால் இங்கு புதுக்கோட்டையில் வரலாற்று காலத்துக்கு முற்பட்டு மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு திருமயத்தில் இருக்கிற கோட்டையில் இருக்கிற ஓவியம், காத்தான்மலையில் இருக்கிற ஓவியம், காஞ்சாத்து மலையில் இருக்கிற ஓவியம், இன்னும் மலையடிப்பட்டியில் இருக்கிற வெண்சாந்து ஓவியங்கள். இப்ப அதை விட்டுட்டு இப்படி மாறி வந்தா அதுக்கப்புறம் பார்க்கலாம் இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவோம். மனிதன் இரும்பை பயன்படுத்திய காலம் நாகரிக வளர்ச்சி. இந்த இரும்பு காலம் புதுக்கோட்டையை பொறுத்தவரை நானும் 12, 13 கண்டுபிடிச்சிருக்கேன். பெருங்கற்கால நினைவுச்சின்னங்கள். இந்த கண்டுபிடிக்கிறது என்பது உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவது என்றாங்க. அதை வெளிப்படையா தெரிவதையும் நாம் கண்டுபிடித்து வெளிப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஊருக்காரன் எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாருக்கு தெரியாதுன்னா வெளி உலகத்துக்கு தெரியாது. பதிவு செய்கிறோம் அப்படி. எங்க புதுக்கோட்டையில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு இடையிலேயே பெருங்கற்கால நினைவு சின்னங்களை நீங்க பார்க்க முடியும். பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் சொல்லும் தாடி, முதுமக்கள் தாடி அப்படின்னு சொல்லுவோம்ல, இது ஒரு வகை. கற்பருக்கை அப்படின்றது ஒரு வகை. அது உங்களுக்கு இது அடுத்த முறை முடிஞ்சா என்ன செய்யலாம், அந்த பெருங்கற்கால புதைகுழிகள் சற்றேறக்குறை புதுக்கோட்டையில் 500க்கு மேற்பட்ட இடத்தில் இருக்கின்றன. எப்படின்னா கொஞ்சம் இல்லை, 2, 3, 10 அப்படிலாம் இல்லை. நாத்தாமலை 30 ஏக்கருக்கு மேல். தொடையூர் என்கிற நாத்தாமலை கிழக்கு பகுதியில் இருக்கிற தொடையூர் என்பது 30 ஏக்கருக்கு மேல இருக்கு. எல்லா வகையும் இருக்கு. அது மாதிரி நாத்தாமலைக்கு பின்புறம் மேற்கே இருக்கிற தாயினிப்பட்டி ஒரு 50 ஏக்கர் பரப்பளவு உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன் நான் வெளிப்படுத்திய வாடைக்குறிச்சியில ஒரு 60 ஏக்கருக்கு மேல் ஒரு குடம் முழுவதும் அங்கு முழுதும் தாடிக்காடு. புகழ்பெற்ற திருக்கட்டளை ஆதித்தனுடைய கற்றளை இருக்கிற திருக்கட்டளை என்கிற ஊர்ல போகும்போதே கல்வெட்டிலே பயன்படுத்துறாங்க. இது தாடிக்காடு, தாடிப்பூச்சி. அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எப்படி ஒரு 30-40 ஏக்கர் ஏஎஸ்ஐயை பாதுகாக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன மற்ற இடங்கள்லாம் ஏஎஸ்ஐ பேருக்கு போர்டு வச்சிருக்காங்களே அப்படி பாதுகாக்கிறது இல்லை. நான் 20 ஆண்டுகளுக்கு முன் பார்த்தது இப்போது பார்க்கறதுக்கு பல உடைக்கப்பட்டுச்சு. அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு முழுசாக வேலி போட்டு குழாம் நம்ம வேலி போட்டு எச்சரிக்கை செஞ்சு, எச்சரிக்கை செய்வதை விட இந்த தலைமுறைகளுக்கு அங்கே இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் இருக்கிற ஆசிரியர்கள் இது என்னன்னு தெரிஞ்சாதான் அவங்க அதை சொல்லுவாங்க. இந்த அறிவை நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா பள்ளிக்கூடத்தில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வளவே நான் தொலைவு வரையில் சைடு ரொம்ப பெரிய சைடு. அதை என்ன சொல்லணும்னா கல்லறை டைப். நான் கல் பலகையை இப்படி அடுப்பு வைப்பாங்க. அதுக்கு மேலே மூடி போட்டுருக்கும். அது பார்க்க ரொம்ப அழகா. என்னுடைய பேராசிரியர் ஜம்புடாங்க வெள்ளையை தூக்கி உள்ள போட்டு அப்படின்னு ரொம்ப சின்ன வயதாக இருக்கும்போது இன்னமும் எனக்கு நினைவு இருக்கு. அந்த வரியல் ரயில்வே ட்ராக் அண்மையில் போட்டும்போது ரயில்வே ட்ராக்ல இருந்து ஒரு 100 அடி 150 அடி தள்ளி தான் இருக்கு. ஆனால் பொக்லின் பிடிச்சா அழிச்சு அப்படி எடுத்தேன். நாங்கள் கலெக்டருக்காக சொன்னோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மண் அள்ளினாங்க. இரண்டு திருட்டுத்தனமா மண் அள்ளுறாங்கல்ல, அவங்க அள்ளி ஒரு பெரிய இடத்தையே காலி பண்ணாங்க. அடுத்த முறை ஏதாவது வாய்ப்பு இருந்தால் புதுக்கோட்டையில் இருக்கிற பதிவு செய்யறதெல்லாம் போட்டு காமிச்சாதான் இந்த டைப் இப்படி அப்படின்னு நமக்கு தெரியும். வீடியோட போட்டுப்பா அப்படி பார்த்தா நமக்கு அந்த மணிவாரன் சொன்னாங்க, இல்லை என்னுடைய வேறு பணிகள் காரணமாக அதை செய்ய முடியல, அடுத்த முறை நம்ம செய்வோம். அந்த பதிவு செய்த புதுக்கோட்டை பதிவு செய்துக்கு என்று
அதாவது நான் சொல்ல இந்த பொதுமக்கள் காடுகள், கற்பதுக்கை, கற்திட்டை, இந்த வடிவமெல்லாம் இருக்கு. ஒரு 16-18 வடிவங்கள் காட்டுறாங்க, ஒரு வகை அப்படின்னு காட்டுறாங்க. இதில் சிறப்பான ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் எங்குமே கிடைக்காத விஷயம், இந்த பரியல் சைட்லலாம் முழு எலும்பு கூடுகள் கிடைப்பதில்லை. எப்படி கிடைக்குதுன்னா, அதை என்ன செய்வாங்கன்னா, அவங்க இறந்த பிற்பாடு அவங்கள கொண்டு போய் பெரும்பாலும் ஒரு வெற்றிடத்தில் காய போட்டுட்டு கடைசியாக இருக்கிற எலும்பை மட்டும் எடுத்து நம்ம எரிச்சிட்டு எலும்பை கொண்டாந்து ஒரு கலையத்தில் வைக்கிறோம்ல, அது பழைய மரபு தான். அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த எலும்புகளை கொண்டு வந்து ஒரு பானைக்குள்ளேயோ அல்லது அந்த பரணிக்குள்ளேயோ உழுது போட்டு அவர்கள் பயன்படுத்திய கருவிகள், அவங்க பயன்படுத்திய பானைகள், சில மாலைகள், அதை வச்சு உழுது போட்டு அந்த முறை இன்னும் வழக்கத்தில் இருக்கு. சில எங்கள் ஊரில் சிலர் குறைக்கிற போது அந்த சில வழக்கத்தை நம்ம பின்பற்றோம். அந்த மரபு இன்னும் இருக்குமா? இந்த மரம் அப்புறம் கடைசியாக சொல்லுவோம். அது தனிப்பகுதி, அந்த ஃபீல்டு தனி. இப்போ உங்களுக்கு இந்த மரபு நாங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்துருக்கேன். முழுதாக உட்கார வைக்கிற மரபு, இப்படி புதைப்பது வழக்கம். இதான் இந்தியா முழுதும் கிடைக்கிற இந்த புதைக்குடிகளில் சரியா சொன்னால் நீர்த்தார் நினைவு சின்னங்களில் ஈம சின்னங்கள் இதை பெருங்கற்படை சின்னங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டும். நம்ம ஓரளவு புரிஞ்சிருக்குங்கிறதுனால நான் அந்த இடத்துக்கு வேகமாக போகிறேன். நெறிக்கண்மாய் என்கிற ஒரு இடத்தில் 1919 இது மாதிரி ஒரு கல்லால் செய்யப்பட்ட அறையை சேர்த்து பார்த்த போது ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது. 2 மனிதர்கள் ஒரு எதிரே உட்கார்ந்திருந்த மாதிரியும், அவர்கள் கையில் ஒரு கையை மடக்கி இடுப்புல வச்ச மாதிரியும், இன்னொரு கையை வால் பிடித்து உட்கார்ந்திருந்த மாதிரி ஒரே கல்லறைக்குள் 2 மனிதர்களுடைய முழு எலும்பு கூடு கிடைத்திருக்கிறது. இந்த செய்தி இதை ஆய்வு செய்தவர்கள் புதுக்கோட்டை மியூசியத்தை சேர்ந்தவர்கள். இன்றைக்கு செய்கிற மாதிரி சயின்டிஃபிக் மெத்தட் அப்போ இல்லை. அப்போதான் வளர்ச்சி காலம். ஸ்மார்ட் ஃபோன் உடைச்சிட்டாங்க. அந்த ஃபோட்டோ கூட எடுத்து வச்சாங்களான்னு செய்தி கிடைக்கலாம். அவங்க ரிப்போர்ட் மட்டும் எழுதி வச்சுட்டாங்க. புதுக்கோட்டை அருங்காட்சியக பதிவேற்றில் இருக்கிறது. அதே மாதிரி புதுக்கோட்டை மேனுவல் இது பதிவாயிருக்கு. நாங்கள் தேடினோம், இந்த பதிவை பார்த்துட்டோம், இது எங்கே இருக்குன்னு தேடினோம். ஒருத்தருக்கு கூட தெரியல. புல்வயல் நெறிக்கண்மாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போய் தேடினா எந்த கலரையும் கண்டுபிடிக்க முடியல. இப்படி ஒரு 10-20 நாள் தேடி ஒரு நாள் ஒருத்தரை பிடிச்சோம். இங்கெல்லாம் ரொம்ப வயசானவர், அவர் நேராக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த கலர் தாப்பா அப்படின்னு காட்டினார். அப்போதான் எங்களுக்கு தெரியுது, நிறைய போர் வீரர்களை கொண்டாந்து ஒரே இடத்துல புதைச்சிருக்காங்க. நடுவில் இவங்க 2 பேரும் ஒரு கல்லறை அமைச்சு வச்சிருக்காங்க. அந்த எல்லாம் உடஞ்சி போச்சு. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம். 10ல் கூட 2000 அது பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் அந்த இடத்த நாங்கள் போய் பார்த்தோம்னா, நான் என்னுடைய முகநூலில் கூட அது எதுவும் பதிவு செஞ்சேன். தலைப்பு கூட போட்டேன், வீட்டு மனையாகும் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் காட்டிப்போம். இப்போது என்னன்னா, சென்ற ஆண்டு வரைக்கும் வீடு இல்லை. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் போய் பார்த்தேன், அந்த வரிசையில் 2-3 வீடு வந்துருச்சு. பரியல் சைடு காலி ஆயிடுச்சு. நான் எடுத்த ஃபோட்டோவை தவிர வேற சாட்சி. இது எப்படின்னா குளத்துக்குள்ளே வந்துருச்சு. நீங்கள் இதுக்கு யார் நான் இந்த இடத்த பத்திரமா தான் வச்சுருக்கணும். இதை எங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுதான் இதை போட்டு வச்சுருக்கலாம். இது குளத்துக்குள்ள தானே இருக்குது அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் முழுவதும் வீடு வந்துச்சு. அந்த ஒரே ஒரு இடம் விட்டுருக்கு. அதை பார்த்தா நல்லா தெரியும். அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க, புதைச்சிட்டு நிறைய கற்களை போட்டு. உங்களுக்கு எளிமையாக சொன்னால் அது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறது நீங்கள் தெரிந்தால், ஒரு இடத்துல டைம் பார்த்துக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள இது இந்த பரியல் செய்திகளை நம்ம பாதுகாப்பது. இது எதுக்கு சொல்றேன்னா, புதுக்கோட்டை முழுதும் இறந்தவர்களுடைய நினைவு சின்னங்கள் கல்லறையில் காணப்படுது. வாழ்விடம் இப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா, ஆதிச்சநல்லூர் கல்லறை காணப்படுது. இப்பதான் தேடி எடுக்கிறாங்க எங்க வாழ்விடம் இருக்கிறது என்று கண்டுபிடிச்சாங்க. ஒரு 5-6 கல்லறை தான் பழைய நினைவுச்சின்னெல்லாம் கிடைச்சிச்சு. அந்த பக்கத்துல இருந்து இவ்வளவு தூரத்தில் இருக்கும் மண்மேல் தட்டிப்பட்ட இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா அகழாய் செஞ்சாங்க, கீழடி கிடைத்தது. அது மாதிரி கட்டாயம் புதுக்கோட்டையில் இருக்கிற பெரிய சின்னதை வேண்டாம்,
பெரிய நினைவு சின்னங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பக்கத்துல தேடி பார்த்தால் நிச்சயம் என்ன கிடைக்கும்? ஒரு பெரிய வாழ்விடம் கிடைக்கும். இந்த வாழ்விடத்தின் மூலம் தமிழர்களுடைய வரலாறு, அதுதான் நாங்க பார்த்துட்டு நாங்களும் பார்ப்போம். இது மாதிரி இடம் இருக்குமா, இது மாதிரி இருக்காங்க. நாங்கள் நிறைய ஏசைக்கெல்லாம் எழுதுவோம். அவங்க கண்டிப்பாங்க. இப்போ அப்படியே காலம் அப்படி வருவேன். சில ஒரு ரொம்ப நான் என்னுடைய குறிப்பு நிறைய இருக்கு, எல்லா ஊரையும் சொல்ல முடியாது. சில ஒரு முறை ஒவ்வொரு மாசாத்தியார் என்கிற ஒருத்தர் இருக்கார், பொன்னாங்கூட்டில் வர்ற ஒவ்வொரு மாசாத்தியார். இந்த இடம் எது என்று யாருக்கும் தெரியாது. என்ன பிரச்சனைனா, ஊவேசா திருக்கோசிலுக்கு போயிருக்காரு. அதுக்கு பக்கத்துல ஒக்கூர்னு ஒரு ஊர் இருக்கு. அவர் டக்குன்னு ஒரு எழுதிட்டார், பொன்னாங்கூட்டு படிப்பிக்கிற போது இதுதான் ஒக்கூர் அப்படின்னு எழுதிட்டாரு. தமிழக அரசு என்ன பண்ணிட்டாங்க, எந்த ஆராய்ச்சியும் இல்லாமல் ஒரே நடுவர் ஒரு நினைவு சின்னம் திருப்பி இங்கேதான் ஒவ்வொரு மாசாத்தியாரம்னு சொல்லி ஒரு அந்த பொன்னாங்கூட்டு பாட்டை எழுதி வச்சு போயிட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த ஊர்ல அவங்க வாழ்ந்ததற்கு சான்று இல்லை. எங்கள் புதுக்கோட்டையில் அறந்தாய் காவடையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒப்பூர் என்கிற ஊரில் மாசாத்தி அம்மன் வழிபாடு நடந்தது. எந்த வழிபாடும் அவ்வளவு எளிமை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஏன் அவ்வளவு அழகா சொல்றேன்னா, அந்த ஊரை சார்ந்த என்னுடைய நண்பர் 86 எங்களோடு பயிர்கிறார். நாங்க அவங்க கோயில், அவங்க குலதெய்வ கோயிலுக்கு என்ன சாமிடான்னு கேட்டோம். மாசாத்தி அம்மன் அப்படின்னு சொன்னார். இப்ப அந்த பையன் எங்க இருக்கிறான்னு தெரியல. அதை நான் எடுத்து வெளிப்படுத்துவதா தெரியல. அப்ப நிச்சயமாக ஒரு வழிபாட்டோடு தொடர்புடையது. நான் திருக்கோசியூரில் போய் கேட்டு பார்த்தோம், எங்கேயாவது மாசாத்தியம்மன் கோயில் இருக்கா, இல்லைன்ட்டாங்க. இப்ப இந்த ஒக்கூர்ல போய் கேட்டாலும் அவங்களுக்கு சரியா தெரியல. ஆனா பக்கத்துல அந்த பையனுடைய ஊர் பக்கத்துல இருக்கும். அவங்க இன்னொரு பேர் சொல்றேன், இல்லை எங்க இருக்கான், டெல்லியில இருக்கான், இது பண்ணிட்டா அப்படின்னா தெரியல. விரைவில் நிச்சயமாக அந்த இடத்துல நம்ம போய் என்ன பண்ணிடுவோம், பார்த்து கண்டுபிடிச்சோம். அது மாதிரி விடலை கூற்றம், பிரான் இருப்பை அப்படின்னு ஒரு ஊர் விராலிமலைக்கு பக்கத்தில். பிரான் மலைனா பின்னாடி என்ன ஆகிருக்குன்னா, விராலி செடிகள் மறைந்து உடல் விராலி மலை என்று ஆகிவிட்டது. அதுக்கு பக்கத்துல விராலூர் என்கிற ஊர் இருக்கு. இன்னும் பக்கத்துல விரான் பூசல் அவருடைய போர்க்களம் நடந்த இடத்துக்கு விரான் பூசல். அந்த ஊரை சேர்ந்தவர் தான் முன்னாள் மருத்துவத்துறை அமைச்சராக இருந்தாங்க, மக்கள் நல வாழ்வு அமைச்சர். அந்த ஊரை சேர்ந்தவர் இதே மாசம். அந்த விரான் உடைய ஒரு ஒரு முற்காலத்தோட முதல் பராந்தகம் அல்லது ஆதித்தன் காலத்து ஒரு அழகான கோயில். ஆனா அந்த அந்த காலத்தை பற்றி எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் சொல்ல சோழர் கலைகளை பற்றி எழுதுவார். அந்த கோயிலை பற்றி எழுதுறாங்க, எல்லா செய்தியும் கிடைக்குது. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கோயிலை ஏஎஸ்ஐ பாதுகாக்கிறது. 3 முறை ஏஎஸ்ஐ போடுங்க. அழகான கோயில். அங்க இருக்கிற முருகன் அங்கிருந்து எடுத்து போயிட்டாங்க, மியூசியத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த கோயிலை பாதுகாக்கணும். அது ரொம்ப நம்ம பார்த்த உடனே தெரியும். இப்ப கொஞ்சம் கொடும்பாளூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தமிழக கலைமரபில் 2 வகையான கலைமரபு இணை காண முடியும். சிற்பக்கலை மரபு ஒன்று கொடும்பாளூர் மரபு, இன்னொன்று நம்ம வெட்டுவான் கோயில் மரபு. தனித்த உதலோடு இருக்கிறது, ரொம்ப அழகாக, அது ரொம்ப நளினம் உள்ளது. நீங்கள் நம்ம சிற்பங்கள் ஒரு குறைன்னு என்ன சொல்லுவாங்க, அப்படியே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, வேட்சி இருக்கிற மாதிரி, இப்படிதான் நம்ம சிற்பங்கள் இருக்கும். ஆனால் இப்போ வெட்டுவான் கோயில் மரபு எப்படி இருக்குன்னா அழகாக இது அந்த மரபு. இன்னும் கொஞ்சம் நளினமும் கொஞ்சம் நம்ம அந்த ஆகமசாஸ்திர சிற்பசாஸ்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கொடும்பாளூர். இந்த கொடும்பாளூர் இந்த ஊர் எந்த காலத்தில் இருக்குன்னா, சிலப்பதிகாரத்தில் இருக்கிற கோவலன் கண்ணையும் கொடும்பாளூர் நெடுங்கரையில் வரலாற்றில் பதிவு இருக்கு. பின்னாடி கோனாட்டினுடைய கொடிநகரம் தலைநகரமாக இருந்தது. இது கொடும்பாளூர் என்று யாரோட பதிவு பண்றாங்கன்னா, நம்ம பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமானார் பதிவு. இன்னும் நல்லா சொல்றதுன்னா, இன்றைக்கும் தமிழகத்தில் இருப்பவர்கள் கொடும்பாளூர் மூவர் கோயிலை பார்த்தால் கொஞ்சம் வியப்பில் ஆழ்ந்து விடுவோம். அந்த சிற்பங்கள் நான் கூட ஒரு என்னுடைய பதிவில் போட்டேன். இது கண்ணாடி போட்டு பாதுகாக்க வேண்டிய கோயில். அப்படி அழகது. நாங்கள் எப்போது இந்த பக்கம் போகலாம், ராணிமலைக்கு போனால் அங்கேருந்து அதை பார்த்துருவோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து பார்த்த பிற்பாடு என்ன செய்வோம்னா, கொஞ்ச நேரம் அசந்து கொஞ்ச நேரம் மெய் மறந்து நின்றுட்டு அவ்வளோதான் அங்கே இருக்கும். புதுக்கோட்டை ஒரு காலத்தில் சமணர்களின் கோட்டையாக இருந்தது.
எங்களுக்கு தெரிந்தவரை 45 இடங்கள். தஞ்சையில் எத்தனை இடங்கள் நண்பருக்கு தான் தெரியும், அவருடைய நூலில் நான் எண்ணவில்லை. அவரும் நானும் மேற்கொண்ட பணி இன்னும் நிறைவடையாமல் பாதியாக இருக்கிறது. புதுக்கோட்டையில் இருக்கிற சமணத்தலங்களை இருவரும் சேர்ந்து ஆய்வு செய்ய முயன்றோம். அது சில காரணங்களுக்காக அப்படியே இருக்கு. 45 இடங்கள் சமணத்தலங்கள் எல்லாம் இருந்து போச்சு. மிகப்பெரிய ராஜராஜன் புத்த விகாரைக்கு எவ்வளவு மதிப்பளித்து செய்தானோ அதே மாதிரி சமணத்தையும் ஆதரித்தார் என்பதற்கு புதுக்கோட்டையில் இருக்கிற 2 சான்றுகள். ஒன்று வெண்ணாவிக்குளம், செட்டிப்பட்டி என்கிற இடத்தில் இருக்கிற வெண்ணாவிக்குளம் என்கிற இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பரப்பளவு, கட்டுமானமே 1 ஏக்கர் பரப்பளவு இருக்கு. அடுத்து உடஞ்சு போச்சு. கல்வெட்டு மட்டும் என்ன செய்திருக்கிறேன்னா லேசாக ஒரு செய்தி சொல்றாரு. ஸ்ரீ ராஜராஜர் அதே செய்தி வருது. திருமகள் போன் குரல் வச்சது வேற யாருக்கும் வராது. ராஜராஜருக்கு அப்படியே அவருடைய மெய்கியோடு வந்து ராஜராஜருக்கு யாரு மீதம். இது ஒரு கட்டுமானம். சமணர்களுக்கு என்று தமிழகத்தில் எங்கும் குடைமறை கோயில் இருக்கு. ஒரே ஒரு குடைமறை கோயில் தமிழ்நாட்டில் இருக்கிற சித்தனைவாசம். அந்த குடைவரை யார் குடைந்தது? ஓவியம் என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்கிறது. அதனுடைய பாணி அமைப்பு பல்லவர்கள். குடைவரை கோயிலுடைய குடைவரை கோயிலுடைய அமைப்பு பல்லவர்களை சார்ந்ததாக தெரிகிறது. ஆனால் ஓவியத்தை புதுப்பித்தவன் ஸ்ரீமார ஸ்ரீவல்லவன் காலத்தில் மதுரை ஆசிரியர் இளங்கௌதமன் என்பவர் இந்த ஓவியம். அப்ப இந்த ஓவியங்கள் புதுப்பித்ததற்கு முன்னாடி யாருடையது? சமணர்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு குடைவரை கோயில். மற்ற இடத்துல குடைவரை இல்லை, இயற்கையாக குடவுரில் படுக்கை இருக்கு. அதில் எழுதி வச்சிருக்காங்க. தமிழக வரலாற்றில் எழுத்துக்கள், நாம் இப்போ சொல்லுகிற தமிழ் எழுத்துக்கள் முன்னோடி கொஞ்சம் முன்னாடி வருகிறது. அதுக்கு ரொம்ப முன்னாடி போனால் தமிழ் எழுத்து அதுக்கு முன்னாடி என்னவா இருக்கலாம் அப்படின்னு எழுதுறாங்கன்னா சிந்துவெளி எழுத்துக்கள். அதுக்கப்புறம் நமக்கு தமிழ் என்கிற தென்பிராமி. இந்த தென்பிராமி எழுத்துக்கள் கிடைக்கிற இடம் தமிழகத்தில் 3, புதுக்கோட்டையில் 3. ஒன்று சித்தனவாசல் 7 அடி பட்டம் வைக்கிற சமணர்கள். கேள்வியூர் நாட்டுக்கு பிறந்த இதற்கு சிறுபோசி இணையா செய்த இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கடுத்து 2வது ஒரு 10 எழுத்துக்களினுடைய புகழ்பெற்ற இசைக்கல்வெட்டுள்ள இதுவரைக்கும் என்ன இதெல்லாம் கிடைச்ச போது என்ன கிடைச்சதுன்னா தமிழ்நாட்டில் இந்த எழுத்துக்களை பரப்பியவர்கள் சமணர்கள் தான். கன்னடத்திலிருந்து வந்த சமணர்களால் தான் பரப்பப்பட்டது இந்த செய்தி நமக்கு கிடைச்சு. ஆனால் இல்லை, இது தமிழர்களுக்குரிய எழுத்துக்கள் என்று ஆய்வறிவுரை சொன்னாலும் என்ன எழுத்துக்கள்னா நமக்கு நிரூபிக்க முடியல. முதல்ல ஒரு ஹீரோ நினைவு சின்ன தூண்டு இல்லையா, அதுல புலிமான் கோம்பை என்கிற இடத்தில் முதல் ஒரு நடுகளில் புலிமான் கோம்பை என்கிற இடத்தில் ஒரு கிடைச்சு. அப்போ அது கிடைச்சது 2 கல்வெட்டு கிடைச்சி. அந்த கல்வெட்டுக்கு எதில் கொண்டாந்து போட்டுட்டாங்க, கீழடி அருங்காட்சியகத்தில் வச்சுட்டாங்க. அது ரொம்ப மழையில் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை தூக்கி போடுவோம் அப்படின்னு உங்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க, பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. இங்கே கிடைச்சி. அதுக்கப்புறம் நமக்கு கிடைத்த இது என்னன்னா புதுக்கோட்டையில் இருக்கிற பொற்பனை கோட்டையில் நீராடி என்கிற அழிந்து போன குளத்தில் ஒரு துவைக்கிற கல், அந்த கல்லில் இருந்து எடுத்தாங்க. அது கிடைச்ச ஒன்றுதான் என்ன பண்ணப்படுது, தமிழில் எழுத்துக்கள் என்பவை சமணர்கள் கொண்டு வந்ததில்லை. இங்கேயே பழைய மக்கள் வாழ்ந்து நாம் தமிழர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நிறுவுவதற்கு புதுக்கோட்டையில் இருக்கிற பொற்பனை கோட்டை ஒரு சான்று. இது ஒரு சான்று. இது கிடைச்ச பிற்பாடுனா நடுகளில் எழுதுகிற வழக்கம் இலக்கியத்தில் பதிவாயிருக்கு. அகநானூறு புறநானூறு எல்லாத்துலேயும் பதிவாயிருக்கு. நடுகளில் வீடும் பெருமையும் எழுதி வைப்பார்கள் என்று செய்தி இருக்கு. ஆனால் சான்று இப்போதான் கிடைச்சி. எனக்கு என்ன அதில் இழப்புனா அந்த செய்தி வந்த பிற்பாடு அதை கண்டுபிடிச்சவர் என்னுடைய நண்பர்கள் 2 பேர் தான். அப்புறம் அது தமிழ் யூனிவர்சிட்டி கொண்டு வந்தது. அவங்க துறை சார்ந்த பேராசிரியர் வெளியிடப்பட்டு பெருமை அவர்கள் தேடிக்கொண்டார்கள். ஆனால் எடுத்தது என்னுடைய நண்பர் 2 பேர் தான். அவங்க அந்த செய்தி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் அங்கே கொடுத்தீங்க, நம்ம பேப்பரில் நியூஸ் பண்ணியிருக்கலாமேட்டு. அந்த கல்லை நம்ம ஒரு பேராசிரியர் முனையில் தான் இருக்கு
பிரின்சிபாலாக இருந்த பாலு என்கிறவர் நானும் ஒரு 90களில் அந்த கல் குளத்துக்கல்லா இருந்துச்சு, அதில் போய் உட்கார்ந்து காலெல்லாம் கடை விட்டு வந்தோம். அன்னைக்கு என்ன அறிவு இல்லைன்னா இதை பேத்து பார்க்குற அறிவு எங்களுக்கு இல்லை. இதான் நாம் ஏதோ நினச்சிட்டு இருப்போம், நல்லா வெளிப்படையாக சொல்லலாம். அவருக்கு சொன்னேன், இந்த செய்தி வந்தோம் அந்த கல்லு தானே அம்மா ஒரு முக்கோணத்தில் அங்கே கிடைச்சு அப்படின்னு கேட்டேன். புதுக்கோட்டையில் இருக்கிற குடைவரைகளில் நிறைய குடைவரைகள், ஒரு 4 அல்லது 5 குடைவரைகள், சில குடைவரைகள் யார் குடைவித்ததுன்னு செய்தி கிடைக்கல. 4-5 குடைவரைகள் ஒரு சமணத்துக்கு பாருங்க, முத்தரைய மன்னர்களால் தெரிவிக்கப்பட்ட குடைவரைகள், மலையடிப்பட்டி குடைவரைகள் ஒரு பெரும்படி செஞ்சிருக்காங்க. திருமணி குடைவரைகள், அது மாதிரி பூவாலைக்குடி குடைவரை, இதெல்லாம் அவங்க பேரை பதிச்சிருக்காங்க. இந்த முத்தரையர் பூவாலைக்குடியில் அவருடைய முத்தரைன்னு கல்வி, அது மாதிரி இங்கே வருது. இந்த 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 குடைவரை கோயில்கள் இருக்கு இல்லையா, இந்த குடைவரை கோயில்கள் வருவதற்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சமணர்கள் தங்களுடைய அந்த இடத்துல வாழ்ந்த இயற்கை உறவுகளில் என்ன செஞ்சுட்டா வாழ்கிற போது அந்த இடங்களில் அவர்கள் தங்களுடைய படுக்கையை வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த படுக்கை அமைச்ச போது வெட்டிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு தான் என்ன ஆயிருக்குன்னா, இந்த குடைவரை கட்ட வேண்டும் அப்படிங்கிற மரபு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. புதுக்கோட்டை குடைவரைகளில் ஒரே ஒரு குடைவரையில் தான் லகுலீசர். நமக்கு சண்டீஸ்வரர் சொல்லுவோம் இல்லையா, ஒரு கையில் மழு வச்சுட்டு சிவன் கோயில் இருப்பாங்க, அது மாதிரி பாசுபத மதத்தை குஜராத்தில் வந்த பாசுமத மதத்தை அறிவித்தவர் லகுலீசர் அப்படின்னு பெயர். லகுலீசருங்கிற விஷயம் இப்போ தான் ரொம்ப பேருக்கு தெரிய வந்தது அண்மை காலத்தில். இந்த லகுலீசர் இருக்கிற ஒரே ஒரு குடைவரை தேவர் மலை என்கிற குடைவரை. அந்த தேவர் மலை குடைவரையினுடைய பக்கத்தில் தான் 63 நாயன்மார்களில் ஒருவரான குறும்ப நாயனாருடைய சமாதி இருக்கு. இது சைவர்களாக இருக்கிற அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்கன்னு அதை போய் பார்க்குறதே இல்லை. புதுக்கோட்டையில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் நாகர் வச்சு வழிபடுவது மரபு. இறைவன் பேர் நாகநாதர், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் குளத்துக்கு முன்னாடி ஒரு புஷ்கரணி, பெரிய ஒரு பாறையில் ஒரு குடைவரை, ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் தண்ணி நிறைஞ்சிருக்கு. தெரியும், இரவு நேரத்தில் போய் படுத்திருந்தால், கோயிலுக்குள் படுத்திருந்தால் மத்தளம் சத்தம் கேட்கும். இப்ப இந்த செய்தி வழக்கில் இருக்கு. ஆனால் நம்பணும்ல இதை யாரும். இதை என்னுடைய பேராசிரியர் கடவுள் மறுப்பாளரான என்னுடைய பேராசிரியர் போய் உள்ளுக்கு படுத்திருந்துட்டு சாத்த போறதுக்கு கொலை பக்கம் நின்றுட்டாரா, உள்ளுக்கு போயிட்டு கூட்டிட்டு போயிட்டான். இரவு போய் படுத்திருந்திருக்காரு. படுத்த உடனே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சத்தம் கேட்டுருக்கு, டொம் 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 சத்தம் கேட்டுருக்கு. என்னடான்னு பார்த்துருக்காரு. ஆமா சத்தம் கேட்டுருக்கு. எந்திரிச்சு வந்து எதுக்குள்ள கருவறையில கேட்கல, இல்லை இந்த பக்கம் சத்தம் கேட்டுருக்கு. கொஞ்சம் இப்படி வந்து பார்த்தா அந்த குளத்துல இருக்கிற தண்ணி வேகமா காற்றடிக்கும் போது உள்புறம் அவங்க துளையிட்டு இருக்காங்க. அந்த துளைக்கில் போட்டு எடுக்கிற போது மத்தள சத்தம் வர்ற மாதிரி இருக்கு. முதல்ல அவர் தண்ணி நிறைந்திருக்கும் போது பார்த்துருக்காரு. தண்ணி குறைஞ்ச பிற்பாடுதான் இந்த துளையை பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு முறை அவர் 4-5 முறை போய் பார்த்து சொல்றாரு. இப்படி ஒரு டெக்னிக்கை செஞ்சுருக்காங்க, இது வேற எங்கேயும் இருக்குதான்னு தெரியல. அவர் தான் சொன்னாங்க. நான் அவரை வேற யாரு அவருக்கு மறுப்பாடு அவர்தான் வெளிப்படுத்தினாங்க செய்தி. நீங்க எப்போ ஒரு குடைவரை குறைஞ்சிருப்போம், குடைவரைக்குள்ள என்ன இருக்காதுன்னா, புதுக்கோட்டையில் 2 இடத்தில் குடைவரை உள்ளே ஒரு சுனைக்கு உள்ளே ஒரு சுனை, அந்த சுனைக்கு உள்ள என்ன சிவலிங்கத்தை வைத்து வழிபடுகிறார். 2 இடம். ஒன்று சித்தன்னவாசல். நம்ம போய் ஓவியம் இருக்கு இல்லையா, ஓவியத்துக்கு நேர் மேல போனா ஒரு பெரிய சுனை, நாவல் சுனை அப்படின்னு பேரு. அந்த நாவல் சுனையில தண்ணியை எடுத்து பார்த்தா உள்ள இருக்க ஒரு அழகான, அவருக்கு சுரகேஸ்வரர் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. அவர் வெப்பமாக இருக்கிற இறைவன், ஆகவே அவர் நீருக்குள்ளதான் வச்சிருக்கணும் அப்படின்னு. இது அப்பப்போ ஒரு 2 முறை எடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் தெரிகிறது என்னுடைய நண்பரான தமிழரசர், புதுக்கோட்டை மாவட்ட ஆசிரியர் 24 வயது. அவங்க தான் ஒரு முறை வெளிப்படுத்தி அவர் எடுத்து போகலாம், எல்லாருக்கும் தெரியும். அப்போ நேரத்தில் ஒரு 5ஆம் வருஷத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து எல்லாரும் வீடியோ பண்ணி எல்லாரும் போட்டாங்க. அதுக்கு அடுத்து எங்கன்னா நாகாமலை விஜயாலய சோழீஸ்வரர் கோயில், பெருசாக விஜயாலயம் தமிழ்நாட்டில் இருக்கிற குடைவரை கோயில் கோயில்களில் நம்ம தஞ்சாவூருக்கு முன்னோடி கோயில்கள் அப்படின்னு சொல்றது.
இங்கே இருக்கிற அந்த மேலே ஒரு தலைவிரிச்சிங்க ஒரு சுமை இந்த அளவுக்கு இருக்கும். அந்த சுமையை நீங்கள் பேப்பர்லாம் செய்தி போட்டு நிறைய வீடியோலாம் போட்டுருந்துருப்பாங்க. ஒரு நாள் போட்டாங்க, நல்லா போட்டுருப்பாங்க. அந்த விடுதலைனா ஒரு சேரு, ஒரு 20 அடிக்கு சேரு எடுத்தாச்சு, 20 எடுத்தாச்சு. எடுத்து அள்ளி ஒரு 20 நாள் அது பண்ணிருந்துச்சு. அள்ளி எடுத்து போட்ட பிற்பாடு என்ன நமக்கு இருந்துச்சுன்னா, நான் நின்றுட்டு இருந்தோமா, நான் நேராக பார்த்தது திருச்சி பார்ட்டி குரூப் தான் அந்த விஷயத்தை செஞ்சாங்க. அந்த குரூப் சேர்த்து செஞ்சாங்க. அப்புறம் உள்ளூர் அதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு நம்ம நல்லா தெரியும், ஒரு கல் குளத்துக்குள்ளே இருந்தால் பாய்ச்சி பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். ஆனால் சற்றேற குறைய 40 ஆண்டுகளுக்கு மேல் உள்ளடக்கி இருந்த அதை களிமண்ணை எடுத்துட்டு தண்ணியை ஊற்றுன்னு படிச்சு அப்படியே எப்படி எனக்கு இந்த எதிரெல்லாம் உடன்பாடு இல்லை, சாமி சக்தி அதெல்லாம் இல்லை, அது வேற விஷயம். ஆனால் இதில் என்ன இந்த முறை, இந்த பாசிகள் ஒட்டாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு முறையை பின்பற்றி இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு அதில் தண்ணியை ஊற்றணும். ஆனால் இன்னும் எல்லாரும் ஊற்றணும். அதை வீடியோவே பண்ணியிருக்கேன். அப்படியே புதி கழுவுறது முன்னாடி அப்படியே அழிச்சுன்னு தெரிஞ்சு. அப்போ பாசி பிடிக்காமல் எவ்வளவு இருந்தாலும் ஒரு முறை நம்ம சிற்பிகள் பின்பற்றிருக்காங்க. புதுக்கோட்டையில் சிற்ப கோயில்களை யாராவது தெரிந்து கொள்ள விரும்பினால், புதுக்கோட்டையில் இருக்க தொடக்க கால கோயில்களான ஏனாதி என்பது நான் அப்படி தொட்டுடலாம். இவ்வளோ பெருசு தான், சின்ன கோயில் தான், இவ்வளோ பெருசு தான். இப்படி பார்த்தோன்னே குழந்தை எப்போதும் அழகாக இருக்கிற மாதிரி அந்த கோயிலும் அழகாக இருக்கும். ஒரு ஸ்டெப். அடுத்து 2வது கலியாப்பட்டி என்று இடங்கிறதுனால ஆதித்தன் காலத்து கோயில், உதயாலயத்துக்கு அடுத்து ஆதித்தன் காலத்து கல்வெட்டில் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் பெருசு. அடுத்து கோஷ்டம் இந்த மாதிரி இது மாதிரி. அதுக்கடுத்து விசகு கொஞ்சம் மாற்றம், இந்த நந்தி வந்துச்சு. சரி, அப்புறம் திருப்பூர் நந்தி வளர்ச்சி. யாராவது சிற்பக்கலை கற்றுக்க விரும்பினா அப்படியே எங்கள் ஏனாதி கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஒவ்வொரு கோயிலாக இப்படி கூட்டிகிட்டு வந்தா, ஓ இப்படித்தான் வளர்ச்சி வரலாம். அப்படியே கொஞ்சம் வந்தால் கடைசியாக நம்ம சமந்தார விமானமாகிய தஞ்சாவூர் பெரிய கோயில் அந்த முறைக்கான விதையாலய சொல்லி சொன்னார். தென்னவன் தமிழர்களால் மழையால் வெயிலால் அழிக்கப்பட்ட அந்த கோயிலை தென்னவன் தமிழர்கள் மீதும் எடுத்து கட்டியிருக்கிறான். அது யாரால் முதல்ல கட்டப்பட்டதுன்னு தெரியல. ஆனால் அழிந்த கோயிலை மறுபடியும் புதுப்பித்திருக்கிறான் தென்னவன் தமிழர்கள் கல்லூரியில் இருக்கு. அதை நம்ம பார்க்குறப்போ பார்க்கணும். ராஜராஜனுக்கு பின் தான் இந்த சிம்மப்பல் வைத்து துவாரபாலன் மரபு. அது வரைக்கும் அழகான இதெல்லாம் நீங்கள் திருமயம் குடைவரையில் பார்த்தீங்கன்னா அழகாக அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. குடுமையார் மலையில் இருக்க மேல கோயில் இருக்கிற அந்த கோயிலுக்குள்ளே போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, அழகான சிரித்து கொண்டிருக்கிற சிற்பத்தில் சிரித்து கொண்டிருக்கிற கங்கை கொண்டு சொல்லப்படுறதுல ஆனந்தமான பிரம்மாடும் இறைவனை பார்த்தா கொஞ்சம் நேரம் மெய் மறந்து போயிடுவோம். நான் சாமி பக்தன் இல்லை, அதை சொல்லிடுறேன். ஆனால் அதை பார்த்த உடனே என்ன வரும்னா, கொஞ்சம் நேரம் நம்மளால் என்னென்ன அசைய முடியும் அப்படி இருக்கு. அதே மாதிரி குடுமையார் மலையில் இருக்கிற 2 துவாரபாலகர், அந்த காவலர்கள் 2 பேரும் பார்த்தா அழகான ஒரு புன்னகையோடு இருக்கும். நம்ம கலையில் பிற்காலத்தில் நம்ம இழந்திருக்கோம். நளினமும் புன்னகையும் காட்டுவது முடியாது. தமிழகத்தில் முருகனுக்கு நாம் முருக வழிபாடு நடத்தியவர்களாக இருந்தாலும், நம் ஆதி தெய்வம் முருகனாக இருந்தாலும், தமிழர்கள் முருகனுக்கு என்று தனி கோயில்கள் அமைக்கிற முறை இல்லாமல் இருந்தது. புதுக்கோட்டையில் இருக்கிற கண்ணனூர் என்கிற ஊரில் தான் முருகனுக்கு என்று ஒரு தனியான கோயில். அங்கே வாகனம், நம்ம முருகனுக்கு வாகனம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம எல்லாரும், மயில். ஆனால் அங்கே என்ன இருக்கும்னா யானை. இப்போது நம்ம போய் பார்க்கலாம், மூர்த்தியே இருக்கும். முருகனுக்கு முன்னாடி ஆணை வாகனம். அது எஸ்ஆர் பாலசுப்ரமணியம், இது ஆதித்தன் முதல் பராந்தகனாக இருக்க வேண்டும் என்று கல்வெட்டை படித்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்னதான் வேதமா. அதுக்கு மேலே ஏன் மேற முடியாதுன்னா, உள்ள கல்வெட்டு படித்தோம், ஒரு பகுதி உள்ளுக்கு மறைஞ்சிருச்சு, அவங்களுக்கு எழுத்தமைதி தெரியும், அதை வச்சு லேச சொல்லி இது முதல் பராந்தகனாக இருக்க வேண்டும். அந்த கோயில் மரபு சோழ நாட்டு கோயில் மரபு என்று மாறி பாண்டிய நாட்டு கலைக்குன்னு அந்த இருக்கிற இடம் வெள்ளாட்டு வெள்ளாட்டுக்கு தெற்கு பாண்டிய நாடு. அது பாண்டிய நாட்டு மரபோடு அந்த கோயில் இருக்கும். தமிழகத்தில் இருக்கிற நாங்கள் இதுவரைக்கும் 2வது முருகன் கோயில் சொல்லிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் சாலுவன் குப்பம் சங்ககால கோயில் ஆன பிற்பாடு முதல் உத்தரமேரூர் சதுபதி மங்கலத்து கோயில், அடுத்தது புதுக்கோட்டையில் இருக்கிற
இந்த முருகன் கோயில் தான் காலத்தால் முற்பட்ட. அதுக்கப்புறம் நிறைய வந்துச்சு. இந்த பறவைகள் சரணாலயம் அமைக்கிற முறை தமிழகத்துக்கு, இந்தியாவுக்கு, உலகுக்கு எப்போது வந்தது இன்னும் யாராலும் சரியாக சொல்ல முடியல. ஆனால் புதுக்கோட்டையில் ஒருத்தர் யாரும் பேர் கண்டுபிடிக்க முடியல. 813க்கு பின் இது நடந்திருக்க வேண்டும். 813 புதுக்கோட்டை ஓலைச்சுவடி ஆவணத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்படலை. அப்போ அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கணும். ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரே நேரத்தில் ஒரு 1000 புறாக்கள் தங்குறதுக்கு மாதிரி ஒரு பெரிய கோபுரம் கட்டுறாரு. அதில் அங்கங்க துளை இருக்கிறது. அந்த துளையின் உட்புறத்தில் என்ன வச்சுருக்காங்கன்னா புறாக்கள் தங்குறதுக்கு வாரம் வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குது? நம்ம இங்கே இருக்கு, திருவையாறு போகிற வழியில் இருக்குது. அங்கே சில இடங்கள் இருக்குது. இது வெறும் புறா தான் இருக்குது. புறா கூண்டு இருக்குது, புறா மாடம் இருக்குது. இது எங்கே இருக்குது? ஆனால் சிறப்பு என்னன்னா, அதுக்கு ஒரு 8 வயலை இருந்தால் விட்டுருக்கிறார். 8 வயலில் விவசாயம் பண்ணுவாங்க. நெல், சோளம், கம்பு பயிரிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. யாரும் அறுவடை செய்யக்கூடாது. அதுவே போய் அதெல்லாம் என்ன பண்ணுவான், கொத்தி தின்னுட்டு அதில் வந்து கூட்டில் அனுப்பிச்சிடுவான். மறுபடியும் விவசாயம் பண்ணுறது மாற்றி 8 வயலை மாற்றி விவசாயம் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுவாங்க. இந்த செய்தி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் போய் நேரடியாக வீடியோ பண்ணேன் ஒருத்தர். அந்த வயல்லாம் எதுவும் கூப்பிட்டு வந்தேன். இந்த பாருங்க, இந்த வீடு இருக்கிற வயல் தான். இது நேரம் இருக்குது, வீடு இருக்கிற வரிசையே காட்டினேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 7 ஏக்கருக்கு மேலே அந்த இடம். அதை போய் பார்த்துட்டு அப்புறம் கேட்டபோது அவங்க சொன்னாங்க, அந்த வீட்டுக்காரரை கூப்பிட்டு கேட்டேன், இதெல்லாம் முன்னாடி வயல் தான்ப்பா, இந்த புறா கொண்டுக்காக இருந்த வயல் தான்ப்பா. உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அப்படியே மற்றவங்க பயப்படுவான். ஆனால் யார் செய்தார் என்று தெரியவில்லை. இந்த செய்தி முதல்ல ஒரு புறாக்கள் சரணாலயம் புதுக்கோட்டையில் தான் அமைக்கப்பட்டிருக்கிற என்பதற்கு இதுதான். ஆனால் இதை நாங்கள் தமிழ்நாடு தொழில்நுட்பத்துறைக்கு எழுதினோம், ஏஎஸ்ஐக்கு எழுதினோம். இப்போ உடைய போகுது, அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னோம். காதில் கூட வாங்கணும். யார் எழுதினால் அப்புறம் நான் ஒரு முறை கேட்டிருந்தேன், யார் மூலம் செய்தார்னா அது ஒன்று கண்டுபிடிக்கும். இனி என்ன செய்ய வேண்டும், ஆர்டிஐ போட்டு தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் போட்டு இது ஏன் எடுக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அல்லது நியூஸ் கொடுத்து பெருசாக பண்ணாதான் அது. இப்போ ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனால் இந்த செய்தி சொன்னார்ல, ஒருத்தர் இல்லை, ஒரு 10 பேருக்கு மேலே நான் விசாரிச்சோம். எல்லாம் சொன்னாங்க. அவர் இறந்து போயிட்டா இதுக்கு சாமி இல்லை, ஆனால் கட்டடம் இருக்கும், இதோ புறா கொண்டு அப்படின்னு. அவரே குரங்கு உட்கார்றதுக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு. குரங்கு போய் வீட்டில் உட்காராது நம்ம கட்டணும். ஆனால் அவர் என்னவோ குரங்கு வச்சுக்க பேர் கேட்டால் சரியாக சொல்ல தெரியல. அவங்க சொந்தக்காரெல்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. இருந்தவங்க வீடு பழைய வீடு ஒன்று இடிச்சுக்கிறது. இப்போ நான் எங்கே வரப்போறேன்னா, புதுக்கோட்டையில் நீர் மேலாண்மை பற்றி ஐயா இருக்கிறதுனால இந்த நல்ல செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். புதுக்கோட்டையில் இருக்கிற பெரும்பாலான நீர்நிலைகள் சோழ மன்னர்களால் செய்யப்பட்டது. அதிகம் சோழ மன்னர்கள், அதுக்கப்புறம் பாண்டிய மன்னர்கள் ஆகியோர். காத்தாமலைக்கு நீங்க மேல மலைக்கு ஏறி செல்ற இடத்துல ஒரு பெரிய கண்மாய் இருக்கு. அந்த கண்மாய்க்கு பேரு இன்றைக்கு அருமை குளம். ஆனா அது கல்வெட்டுல அந்த குளத்துக்கு என்ன பேருனா அணிமலை ஏரி. அது கரையில ஒரு கல்வெட்டு வச்சிருக்காங்க. அது வந்து தொல்பொருட்துறை பாதுகாக்கிறாங்க. அந்த கல்வெட்டை ஒரு இது போட்டு பாதுகாக்கிறாங்க. இது இருக்கட்டும் அப்படின்னு. என்ன சிறப்பு அப்படின்னா, தென்னவன் தமிழரையன் என்கிற அந்த விஜயாலய சோழி புதுப்பித்த அதே மன்னன் இந்த அணிமலை ஏரிக்கு ஒருத்தன் நீர்க்குமிழி கட்டி கொடுத்துருக்கான். சரியா சொன்னா கற்குமிழி செஞ்சிருக்கேன். நம்ம நீர்மழைன்னு சொல்லுவோம்ல, அந்த குமிழி தூம்பு என்கிற அந்த செஞ்சிருக்காங்க. என்ன சிறப்புனா ஒன்றும் இல்லை, 40 to 50 அடி தூரம் உள்ள ஒரு பாறையை குறைஞ்சிருக்கான். எத்தோட தூரம், இந்த எவ்வளவு தூரம் கடைஞ்சாங்கன்னா ஒரு 15 அடி குறைச்சி கீழே குறைஞ்சி ஒரு 40 அடி தூரம் செஞ்சால்தான் என்ன பண்ண முடியுமா, இந்த வயலுக்கு பாயும் தண்ணி வந்து நிற்கிது. இடையில பாறை இருக்கு, இதை குடைஞ்சு கொண்டு போனா தான் இருக்கு, கொண்டு போக முடியும். இதை செஞ்சதுனால இப்ப நமக்கு ஈஸியா முடியும் பாறையை குடைஞ்சு போறது. ஆனால் அவன் இந்த குடைஞ்சு செஞ்சிருக்கான். சரி, நாங்க இப்ப அதை போய் பார்க்கணும்ல. நான் போய் பார்த்தேன், அங்க இருக்கவங்கள்ட்ட கேட்டேன், இது குழந்தை குழந்தான் தம்பி, குழந்தைதான் இருந்துச்சு. இப்ப ஏன் இல்லைன்னா இப்ப என்ன காட்டணும், மேல மேல பள்ளம் வைக்கிறது தெரியுது. நான் அவங்ககிட்ட கேட்டேன் ஏங்க, இல்லைங்க இது வழியே தண்ணி போகல, இது வழியே தண்ணி போக முடியல, இடையில அடைச்சிருக்கும், தண்ணி போகல. அதனால நாங்க இப்ப என்ன பண்ணோம், அவர் 43 44
அதை மேல இருந்து குறைஞ்சு வெட்டி பள்ளம் பறிச்சு மறுபடியும் அதை எடுத்து விட்டு போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு அடிமத ஏரி அப்படின்னு பெயர். நீர் மேலாண்மையை ஒரு 770களில் முதல்ல ஒருத்தர் செய்யாச்சு. புதுக்கோட்டையில் பெரிய ஏரி தமிழ்நாட்டு கண்மாய் என்று இன்றைக்கு வழங்குகிற ஒரு கவிக்குளம் இதுக்கு 772 மாறன் சடையின் காலத்தில் மூதாண்டி பெருங்கன் வெங்கன் என்கிறவன் ஒரு குமிழிமலை அமைச்சிருந்தான். அதுக்கப்புறம் ராஜராஜனுடைய 9ஆம் நூற்றாண்டில் இதான் நமக்கு பெரிய நல்ல செய்தியும் அதான். இந்த குளத்துக்கு குளப்படி, இந்த குளத்தையும் இந்த மழையையும் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிலம் கொடுத்திருக்கிறான். கொடுத்தவன் இது ராஜராஜனுடைய 9வது ஆட்சியாண்டில் நடந்தது. செய்தி என்னன்னா, இதை கொடுத்தவன் ஒரு செய்தியை நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறான். இந்த நான் கொடுக்கிற இந்த தர்மத்தையும் இந்த குலத்தையும் இந்த மழையையும் பாதுகாப்பவர்களுடைய பாதங்கள் என் தலையில் என்ன. இதை ரொம்ப பேர் சரியா தப்பா ராஜராஜன் தன் தலை மீது வைத்துக் கொண்டார் என்று தவறான செய்தி யூடியூப்ல போட்டு இருந்தாங்க. இல்லைங்க, அது இருக்கிற கல்வெட்டு எங்க இருக்குன்னா திருக்கோகர்ணம் குடைவரை கோயில் இருக்கிறது. அங்க இருக்கிற அந்த செய்தியில இதான் இருக்கு. அவன் பேரு நம்பிரான் கூமவித்தரான அரிகுலகால பிரமாதிராயன் என்கிற ஒரு சின்ன சிற்றரசு. நம்ம எல்லாரும் கோயிலுக்கு தானே தானம் கொடுப்போம். கோயில் யாருக்காவது தானம் கொடுக்குமா? இந்த நான் சொல்ற இந்த கவிநாட்டு கண்மாய் கவிக்குளம் என்கிற பேர் மாறி ஒரு 13ஆம் நூற்றாண்டில் என்ன பேர் வழங்குதுன்னா, அந்த குளத்துக்கு என்ன பேர் வழங்குறாங்கன்னா பெருநக்கிள்ளி சோழ பேரியேரி என்கிற பேர் வழங்கிடுச்சு. இந்த பெருநக்கிள்ளி யார் அப்படின்னா சங்க காலத்துக்கு தான் இருக்கிறாங்க. இடைக்காலத்தில் யாரும் இல்லை. உறுதிப்படுத்த முடியாத செய்தி ஆதித்தனுடைய ஒரு செய்தியாக இருக்கலாம் என்று ராஜவேல் அவங்க தெரிவிக்கிறாங்க. நேரடி கல்வெட்டு சான்று இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 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 கல்வி நிறுவனத்தை இருக்க முதலமைச்சர் கவர்மெண்ட்ல துவங்குவார். அவர் இறந்து 10-20 ஆண்டுகள் கழிச்சு என்ன செய்வோம்னா அவர் பேர் அது வைப்போம்ல. அது மாதிரி இந்த கவிக்குளம் என்கிற கவிநாட்டு கண்மாய் அதுக்கு பின்னாடி வந்தாக்க இந்த கோவில் இந்த குளம் எப்போது வெட்டப்பட்டது என்று நினைத்து சங்ககால அந்த மன்னனுடைய பெயரையே இதுக்கு மீண்டும் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைவுபடுத்துறதுதான் வச்சுக்கா. இப்ப அதுல இருக்கு அந்த 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 கவிநாட்டு கண்மாயின் உள்ளே பெருநக்கிள்ளி பெரும்பள்ளி, பெருநக்கிள்ளி சோழ பெரும்பள்ளி என்கிற ஒரு சமண கோயில், ஒரு திருச்சியின் ஆலயம், ஒரு கோயில். இந்த கோயில் எங்களுக்கு கல்வெட்டுல செய்தி கிடைக்குது. ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. இது வந்து சரியா சொன்னா ஒரு 2000 வரைக்கும் எங்க இருக்குன்னு தெரியல. இது அந்த இது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த செய்தி வந்து அங்கிருந்து 1 கிலோமீட்டர் சடையாபாறை அங்க இருக்கிறதுல அந்த கல்வெட்டுல தான் பதிவாயிருக்கு. அது சமணத்துக்கு இது என்ன பின்னாடி 2000க்கு பின் தான் இங்க போறோம். அதுக்கப்புறம் தான் சோழ பெருநக்கிள்ளி என்கிற இந்த தேடி கல்வெட்டு பிற்கால கல்வெட்டுல வருது. இதை பார்த்தாங்க. அப்ப உள்ளுக்கு இருக்கிற இந்த இந்த சமண பள்ளி தான் என்னவா இருக்கணும், பெருநக்கிள்ளி சோழ பேரேரிக்கு முடிச்சு. இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பெருநக்கிள்ளி சோழ பெரும்பள்ளியை சார்ந்தவர்கள் இந்த கவிநாட்டு கண்மாய் என்கிற கண்மாயில் நடுவில் இருக்கிற கலிங்கு, கலிங்குனா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில போற கலிங்கு செய்து கலிங்கு யார் அமைத்து கொடுத்தார்கள் என்றால் பெருநக்கிள்ளி பெரும்பள்ளி சோழ பெரும்பள்ளியை சார்ந்தவர்கள் தான் இதை அமைத்து கொடுத்திருக்காங்க. அந்த கல்வெட்டு 2 வரி தான் வருது. பெருநக்கிள்ளி சோழ பெரும்பள்ளியான அரசராம கண்ட பெரும்பள்ளி கண்மம், கண்மம்னா தன்மம். பெருநக்கிள்ளி சோழ பெரும்பள்ளி என்கிற இந்த பள்ளி கடைசியில் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அப்படியே மாறி, அதாவது இந்த சுந்தரபாண்டியன், எந்த சுந்தரபாண்டியன்னா வீரபாண்டியனா இனம் கண்ட முடியாத அவருக்கு ஒரு பேர் என்ன வழங்குதுன்னா அரசகண்டராமன். அந்த சிறப்பு பெயரால இந்த பெருநக்கிள்ளி சோழ பெரும்பள்ளி என்பதை இந்த பேர் மாற்றிட்டாங்க. மாற்றி அவங்க கொடுத்தது நீர் மேலாண்மையை ஒரு சமண பள்ளியே ஏற்பாடு செய்திருக்காங்க. ஒரே ஒரு 2 நிமிஷம் பொது இடங்களில் ஒரு 5 நிமிஷம் எனக்கு மட்டும் டைம் கொடுங்க. அவரை 8 மணிக்கு பாட்டு 5 நிமிஷம் டைம் பண்ணாலும் செய்யணும். பொது இடங்களில் இருக்கிற மரங்களை வெட்டக்கூடாது. அப்படி வெட்டினால் இந்த தண்டனை கிடைக்கும் என்பது புதுக்கோட்டையில் இருக்கிற கீரனூர் கல்வெட்டில் பதிவாயிருக்கு. விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் பொதுவாக யாரும் கொடுக்க கூடாது.
அப்படின்னா கொடுத்தா என்ன தண்டனை கொடுக்க வேண்டும்? எல்லா ஜாதிக்காரர்களும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தின் வழியாக என்ன செய்து சொல்றாங்கன்னா, விவசாயிகளுக்கு என்னென்ன இன்னல்கள் ஏற்படும், அந்த இன்னல்களை நீங்கள் எல்லா மக்களும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும், எந்த காரணத்தை கொண்டு அவர்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க கூடாது என்பது புதுக்கோட்டையில் இருக்கிற திருவரங்குளம் கல்வெட்டில் தான் வருவது. சரி, விவசாயிகள் ஒரு போராட்டம் நடத்தினார்களா அப்படின்னு கேட்டா 1854ஆம் ஆண்டு 1857 இந்தியாவின் பெரும் புரட்சியான முதல் சுதந்திர போராட்டம். அதுக்கு முன்னாடி 3 ஆண்டுகளுக்கு முன் 1854ஆம் ஆண்டு புதுக்கோட்டையில் ஒரு பெரிய விவசாய கிளர்ச்சி நடைபெற்றது. விவசாய கிளர்ச்சி ராமச்சந்திர தொண்டைமான் என்கிற மன்னர் ஆண்ட காலத்தில் ஒரு விவசாய கிளர்ச்சி. என்ன புரட்சி, என்ன காரணம்னா அதுக்கு அப்படியே எழுதுறாங்க, ராதாகிருஷ்ண ஐயர் அக்ரேரியன் ரிபாலியன் அப்படிங்கிற விவசாயிகளுடைய கிளர்ச்சி அப்படிங்கிற. ஏன் நடந்துச்சுன்னா, நீங்க அப்பப்ப அளவுகோலை மாத்திடுறீங்க, என்னால அளக்குறது இல்லை, நீங்க ஒரே வகையான அளவுகோல் தான் பயன்படுத்தணும். விவசாயிகளுக்கு நீங்க என்ன செய்யணும்னா அதிக வரி போடக்கூடாது. அடுத்து பயிர் சேதம் இருந்தா பயிருக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். நீங்க எங்கேயாவது சொல்லுங்க, பயிருக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். தீர்மானம் அவங்க போட்டிருக்காங்க, அரசுக்கு அனுப்பியிருக்காங்க, ராமச்சந்திர தொண்டைமானுக்கும் தர்பாருக்கு அனுப்பியிருக்காங்க. விவசாயிகளுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். மழையாலோ அல்லது வறட்சியாலோ பயிர் சேதம் ஏற்பட்டால் உழவர்களுக்கு உணவுக்கும் மற்றவற்றுக்கும் நீங்கள் வழிவகுக்க வேண்டும். அதெல்லாம் முடிச்சுது. நீங்க விவசாயிகள் விட்டுட்டு விவசாயிகளுடைய தங்களுடைய பொருளை விற்கிற வணிகர்களுக்கு அதிகமான வரி போடுறீங்க. அந்த வரியால் யார் பாதிக்கப்படுறாங்க? விவசாயி தான் பாதிக்கப்படுறான். ஆகவே வணிகர்களுக்கும் கேட்கக்கூடாது. இதை விட ஒரு முக்கியமான பிரச்சனை இப்போது நமக்கு நடந்துட்டு இருக்க மொழி பிரச்சனை. புதுக்கோட்டை சமஸ்தானம் என்பது அப்படியே மராட்டியர் தஞ்சை ஆண்ட மராட்டியர் மரபிலிருந்து ஆட்சி முறை இப்படியே பின்பற்றினாங்க. அதனால அந்த ஆட்சி மொழியா என்ன இருந்திருக்குன்னா மராத்தி மொழி இருந்திருக்கிறது. இந்த கிளர்ச்சிக்காரர்களுடைய 5வது கோரிக்கை என்னன்னா, தர்பாருடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நடைபெற வேண்டும். புதுக்கோட்டையினுடைய ஆட்சி மொழியாக தமிழும் ஆங்கிலம் தான் இருக்க வேண்டும், மராத்தி மொழியை நீக்க வேண்டும். முத ஆட்சி மொழி கோரிக்கையை வைத்து ஒரு புரட்சி நடத்தப்பட்டது. 6 மாதங்கள் நடந்த இந்த புரட்சி பின்னால் வெள்ளைக்காரர்கள் ராணுவத்தை அடைத்திருக்கிறார்கள். முதலில் விவசாயிகளுக்கு ஒரு கிளர்ச்சி. பயிர்ச்சேதம் பற்றி எனக்கு இருக்கிறதா தெரியல. பயிர்ச்சேத வழக்கத்துக்கு கோரிக்கை வைத்த செய்திகள் கல்வெட்டுல வேற மாதிரி வருது. ஆனா ஆக உழவர்களை பாதுகாக்க வேண்டிய நிறைய செய்தி நிறைய வச்சிருக்கேன். நான் சொன்னதே ஒரு சின்ன பிட்டு தான். சரியா சொன்னா நியூஸ்ல ஹைலைட்ஸ் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி சின்ன சின்ன செய்தி தான், எதையும் விலைக்கு சொல்ல முடியல, உங்க உடல் தெரியிருக்கு. ஆகவே நாம் முன்னை வரலாறுகளை நாம் கொஞ்சம் படித்தால் அடுத்த சமூகத்திற்கு நம் வரலாறு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்படும், வரலாற்று பாதுகாக்கப்படும். உலகில் மிகச்சிறந்த இனம் தமிழினம் என்பதையும் நாம் நிரூபிப்போம். நம்மிடமிருந்து இழந்து போன விவசாயத்தையும் பாதுகாப்போம். அது உண்மை, எனக்கும் நல்லா தெரியுதுங்க. எங்க புதுக்கோட்டையில் இருந்த எல்லா காடுகளும் வேட்டை காடுகளையும் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 2 அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள் 2 பேர் இதெல்லாம் அவங்க சொந்த பயனுக்காக யூகாலிப்டஸ் காடுகளா போட்டாங்க. நான் பேர் சொல்லக்கூடாது என்பதற்காக விடுகிறேன். இன்றைக்கு நிலைமை என்னன்னா, எங்க வீட்டு வாடி கோடையிலும் தண்ணி ஓடிக்கிட்டு இருந்த வாடி இன்னைக்கு சாட்சாலையாக மாறிவிட்டது. ஆகவே இயற்கையை பாதுகாப்பதற்கும் இயற்கை விவசாயத்தை பாதுகாப்பதற்கும் நாம் நம் முன்னோர்களின் வழியை பின்பற்றுவோம் என்று கூறி இதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும், இது மேல்வரை பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.